நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன். வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பற்றிய முழுமையான புலனாய்வு தகவல் குறித்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய விசாரணை குழு. அரசியல் அமைப்பின் பிரகாரம் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் புதிய ஜனாதிபதியை நியமிக்க வேண்டும் என்கிறார் அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன. நாடளாவிய ரீதியில் 25 தொழில் அபிவிருத்தி சபைகளை ஸ்தாபிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி. சர்வதேச தொழில் சட்டங்களுக்கு அமைவாக இலங்கையின் தொழில் சட்டத்தை மறுசீரமைக்க நடவடிக்கை. கடும் காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு பற்றி அபாய எச்சரிக்கை. கிராம உத்தியோகத்தர்களுக்கான சேவை யாப்பு தயாரிக்கும் பணி பூர்த்தி. காசாவில் போர் நிறுத்தத்தை அமுல்படுத்தும் முயற்சியில் மீண்டும் பின்னடைவு. உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று நடத்தப்பட்ட குண்டு தாக்குதல் தொடர்பான முழுமையான புலனாய்வு தகவல் குறித்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் விசாரணை நடத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குழு ஒன்றை நியமித்துள்ளார். ஓய்வு பெற்ற நீதியரசர் AND அல்விஸ் தலைமையில் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. ஏனைய உறுப்பினர்களாக இலங்கை நிர்வாக சேவையின் விசேட தரநிலை அதிகாரியான KNK சோமரட்ன, சிரேஷ்ட சட்டத்தரணி WMAN நிஷேன் ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். விசாரணை குழுவின் செயலாளராக ஜனாதிபதியின் சிரேஷ்ட உதவி ஆலோசகர் சாரதாஞ்சலி மனோகரன் நியமிக்கப்பட்டுள்ளார். குண்டு தாக்குதல் தொடர்பான முழுமையான புலனாய்வு தகவல் பற்றி அரசு புலனாய்வு சேவை, தேசிய புலனாய்வு பிரதானி மற்றும் ஏனைய அதிகாரிகள் முன்னெடுத்த நடவடிக்கைகள் தொடர்பில் விசாரணை குழு விசாரணை நடத்தும். அரசியல் அமைப்பின் பிரகாரம் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் புதிய ஜனாதிபதி ஒருவரை நியமிக்க வேண்டும் என்று அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். தேர்தலுக்காக வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்றது. இதன் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். நாடளாவிய ரீதியில் 25 தொழில் அபிவிருத்தி சபைகளை ஸ்தாபிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இந்த சபைகளின் அணுகுமுறை, பணி மற்றும் பொறுப்புகள் பற்றி தீர்மானிப்பதற்கு வழிநடத்தல் குழுவும் நியமிக்கப்பட உள்ளது. இந்த நடவடிக்கைகளுக்கு அரச மற்றும் தனியார் பிரிவுகளின் ஒத்துழைப்பு பெறப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். கேஷ் வேணாமே. சர்வதேச தொழில் சட்டங்களுக்கேற்ற வகையில் இலங்கையின் தொழில் சட்டத்தை மறுசீரமைக்க உள்ளதாக அமைச்சர் மனோஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். அமுலில் உள்ள தொழில் சட்டம் பழமை வாய்ந்ததாகும். அதனை தற்காலத்திற்கேற்ற வகையில் மாற்றி அமைப்பது அவசியம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். உலக தொழில் சம்மேளனத்தின் வருடாந்த மாநாடு ஜெனீவாவில் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பிரதேசங்களில் விநியோகிக்கப்படும் குழாய் நீரை அருந்தியதனால் மக்களுக்கு வாந்தியும் வயிற்றோட்டமும் ஏற்பட்டதாக சமூக ஊடகங்களில் பகிரப்படும் தகவலை தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை நிராகரித்துள்ளது. சில தரப்பினர் குடிநீர் நிரப்பப்பட்ட போத்தல்களை விற்பனை செய்யும் நோக்கில் இந்த போலி பிரசாரத்தை முன்னெடுத்ததாகவும் சபை சுட்டிக்காட்டியுள்ளது. நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை முறையான சுத்திகரிப்பின் ஊடாக நீரை விநியோகிக்கிறது. ஆகையினால் நீர் பாவனையின் போது அவசியமற்ற வகையில் பீதி கொள்ள தேவையில்லை என்றும் நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை பாவனையாளர்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. வெளியோய பிரதேசத்தில் அண்மையில் நபர் ஒருவர் சிறுமி ஒருவர் மீது மிலேச்சத்தனமாக மேற்கொண்ட தாக்குதலை ஒளிப்பதிவு செய்த இளைஞரான தருஷ சதருவன் கொடிக்காரவிற்கு 5 லட்சம் ரூபாய் பணப்பரிசு வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சர் டிரான் அலஸ் மற்றும் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் ஆகியோரின் தலைமையில் இந்த நிகழ்வு இன்று நடைபெற்றது.
குறித்த இளைஞரின் ஒளிப்பதிவினால் சந்தேக நபரை கைது செய்ய முடிந்தது. சந்தேக நபரின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் ஒளிப்பதிவு செய்த தருஷ சதருவன் கொடிகாரவிற்கு போலீஸ் மா அதிபர் பாராட்டு தெரிவித்தார். தமது கோரிக்கைகள் சிலவற்றிற்கு சாதகமான தீர்வு கிடைக்காவிடத்து தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுப்பதாக ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கோரிக்கைகளுக்கு எதிர்வரும் 14ஆம் தேதிக்கு முன்னர் எழுத்து மூலம் தீர்வு முன்வைக்கப்பட வேண்டும் என்றும் சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. கடும் காற்று, கடல் கொந்தளிப்பு பற்றிய அபாய எச்சரிக்கையை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ளது. திருகோணமலையிலிருந்து காங்கேசன்துறை, மன்னாரூடாக கட்பிட்டி வரையும், அம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கரையோர பிரதேசத்திலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். இந்த பிரதேசங்களில் காற்று அவ்வப்போது மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். பொத்துவிலில் இருந்து மட்டக்களப்பு வரையான கரையோர பகுதியில் காற்று அவ்வப்போது மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசலாம். இதுபற்றி கடற்றொழிலாளர்களும் கடற்பயணங்களை மேற்கொள்பவர்களும் அவதானமாக செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. டெபிட் கார்டு இருக்கும்போது இப்போ கையில கேஷ் வச்சுக்க தேவையில்லை. எல்லா பேமெண்ட்டுக்கும் ஸ்வைப் பண்ணுங்க, டேப் பண்ணுங்க. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. கிராம உத்தியோகத்தர்களுக்கான சேவை யாப்பு தயாரிக்கும் பணி பூர்த்தியடைந்திருப்பதாக ராஜாங்க அமைச்சர் அசோக பிரியந்த தெரிவித்துள்ளார். இதனூடாக கிராம உத்தியோகத்தர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். கிராம உத்தியோகத்தர் தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னரே இந்த யாப்பு தயாரிக்கப்பட்டுள்ளது. அரசு சேவை ஆணைக்குழு இதற்கு அனுமதி வழங்கியுள்ளது. புத்தளம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் போதே ராஜாங்க அமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்தார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு பலாங்குடை இம்புல்பே பிரதேச செயலக பிரிவில் டெங்கு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பிரதேச சுற்றாடல் பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அண்மையில் ஏற்பட்ட சீரற்ற வானிலையினால் டெங்கு அபாயம் தீவிரமடைந்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது விடயத்தில் மக்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். டெங்கு நுளம்புகள் பரவாத வகையில் சுற்றுப்புறச் சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். காசாவில் போர் நிறுத்தத்தை அமல்படுத்தும் முயற்சியில் மீண்டும் பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. போரை முழுமையாக நிறுத்த வேண்டும் என ஹமாஸ் கோரிக்கை விடுத்துள்ளது. இதுபற்றி உத்தியோகபூர்வ பதில் கிடைத்திருப்பதாக கட்டார் மற்றும் எகிப்து தெரிவித்துள்ளன. எந்தவொரு உடன்பாடாக இருந்தாலும் பலஸ்தீனில் இருந்து இஸ்ரேல் தனது படைகளை முழுமையாக மீட்க வேண்டும், காசா மறுசீரமைக்கப்பட வேண்டும், இஸ்ரேலில் உள்ள பலஸ்தீனர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் ஹமாஸ் தரப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. இவ்வாறான நிபந்தனைகள் உடன்பாட்டை நிராகரிப்பதற்கு சமம் என்று இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அபிவிருத்தி செய்திகள். 3 வீத பொருளாதார வளர்ச்சி வேகத்தை இந்த வருடத்தில் எதிர்பார்ப்பதாக இலங்கை மத்திய வங்கியின் பிரதி ஆளுநர் சந்திரநாத் சமரசேகர தெரிவித்தார். கடன் மறுசீரமைப்பு வேலைத்திட்டம் சிறந்த பயனை எய்தியுள்ளது. வாழ்க்கை செலவு வீதம் தற்போது தனி இலக்கத்திற்கு வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் பிரதி ஆளுநர் தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் 25வது போட்டி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஐக்கிய அமெரிக்கா மற்றும் இந்திய அணிகள் மோதுகின்றன. நியூயார்க் மைதானத்தில் போட்டி இடம்பெறுகிறது. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள்.
யுனிலிவர் ஸ்ரீலங்கா நிறுவனமும் அபான்ஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் நிறுவனமும் 2.33 மெகாவாட் கொண்ட புதிய சூரிய சக்தி செயல் திட்டத்தை ஹொரனையில் ஆரம்பித்துள்ளன. இதற்காக 1.3 மில்லியன் யூரோக்கள் முதலீடு செய்யப்பட்டுள்ளன. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்பணம் அலையுங்கள். 0115-880-400 LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. இலங்கையில் பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்காக ஏற்றுமதியினை இலக்காக கொண்ட வெளிநாட்டு முதலீடுகளின் முக்கியத்துவம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. வலுவான பொருளாதார அணுகுமுறை கொண்ட நாடுகளுடன் தொடர்புகளை பேணுவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்பணம் அலையுங்கள். 0115-880-400 LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. காலநிலை அறிக்கை. மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். ஊவ மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் இரவில் ஆங்காங்கே மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம். மத்திய மலைநாட்டின் மேற்கு சாய்வு பகுதியிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, அம்பாந்தோட்டை, மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பற்றிய முழுமையான புலனாய்வு தகவல் குறித்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய விசாரணை குழு. அரசியல் அமைப்பின் பிரகாரம் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் புதிய ஜனாதிபதியை நியமிக்க வேண்டும் என்கிறார் அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன. நாடளாவிய ரீதியில் 25 தொழில் அபிவிருத்தி சபைகளை ஸ்தாபிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி. சர்வதேச தொழில் சட்டங்களுக்கு அமைவாக இலங்கையின் தொழில் சட்டத்தை மறுசீரமைக்க நடவடிக்கை. கடும் காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு பற்றி அபாய எச்சரிக்கை. கிராம உத்தியோகத்தர்களுக்கான சேவை யாப்பு தயாரிக்கும் பணி பூர்த்தி. காசாவில் போர் நிறுத்தத்தை அமுல்படுத்தும் முயற்சியில் மீண்டும் பின்னடைவு. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை காலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள்.